அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி லோகநாசனம் கபீஷம் அக்ஷஹந்தாரம் வந்தே லங்காபயங்கரம். இந்த ஸ்லோகம் ஹனுமானை துதிக்க வந்தது. ஆஞ்சநேயரை ராமனின் அருளமுதம் நிகழ்ச்சியில் பல பல திருக்கோயில்களில் தரிசித்துக் கொண்டு வருகிறோம். அனைத்துக்கும் சிகரம் வைத்தாற் போலே மிக நெடிய உருவத்தோடு கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று 4 யுகங்களின் தொடர்போடு ஆஞ்சநேய சுவாமி உள்ளது நாமக்கல் நாமகிரி மலையின் அடிவாரத்தில். அங்கு எழுந்துருளியிருக்கும் நரசிம்ம சுவாமி, ஆஞ்சநேய சுவாமி, அனைத்துக்குமே பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் நாமகிரி தாயார், இவர்களருளை ஆர்தான் வேண்டி நிற்பதில்லை. அதற்குத்தான் தற்போது நாம் நாமக்கல் அடைந்துள்ளோம். அத்யத்புதமான திருக்கோயில். இதோ பெரிய மலை நாமகிரி. மலைக்கு மேலிருக்கும் கோட்டை. அந்த மலையில் கல்வெட்டு பதித்தாற் போலே எப்படி ராமநாமத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதோ அப்படித்தான் ஆஞ்சநேயர் உள்ளத்திலும் ராமநாமம் எப்போதும் ரீங்கரிக்கிறது. மேலிருக்கும் மலையை தரிசித்துக் கொண்டு அடிவாரத்தில் இருக்கும் திருக்குளத்தை, புஷ்கரணியை சேவிக்கிறோம். கமலாலயம் என்ன இந்த புஷ்கரணிக்கு திருநாமம். இங்குதான் நாமகிரி தாயார் தவம் புரிந்தாள், உருவானாள். எப்போதும் பெருமானை தரிசித்துக் கொண்டு எழுந்தருளி இருக்கிறாள். இந்த புஷ்கரணியின் கரையில்தான் சாலக்கிராம மூர்த்தியை எழுந்துருள பண்ணிவிட்டு ஆஞ்சநேய சுவாமி சந்தியாவந்தனம் பண்ண போக பின்னால் தான் இங்கிருக்கும் நரசிம்ம சுவாமியே உருவானார். ஊரே உருவாயித்து இன்று நாம் தரிசிக்கும் அனைத்து பெருமகளும் கிடைக்கப் பெற்றோம். குளத்தை தரிசித்துக் கொண்டு கோயில் வாசலுக்கு வருகிறோம். இங்கே 2 கோயில்கள் உள்ளன. ஒன்று நரசிம்ம சுவாமியினுடைய திருக்கோவில். உள்ளேதான் நாமகிரி தாயாரும் எழுந்துருளி உள்ளார். இது மிக பழமையான கோவில். சாலக்கிராம மூர்த்தியாக இருந்த பெருமான் நரசிம்ம சுவாமியாக உருவெடுத்து இத்திருக்கோயில் கர்ப்பகிரகத்தில் தான் எழுந்துருளி உள்ளார். தொல்பொருள் ஆராய்ச்சி கழகத்தினால் நன்கு பாதுகாக்கப்படும் கோவில். பழமை மாறாமல் இருக்கிறது. கோவில் பிராகாரங்கள், பழமை வாய்ந்த தூண்கள், மண்டபங்கள், ஆங்காங்கிருக்கும் சிற்பங்கள் என்ற அனைத்தையும் தரிசித்துக் கொள்ளுகிறோம். இத்திருக்கோயில் உள்ளே நுழைந்தால் பெருவியப்பு காத்திருக்கிறது. பக்தி, பெருமிதம், சற்றே பயம், பிரியம் என்ற அனைத்தும் கலந்து கட்டியாக நம்மிடத்தில் அலையலையாக மோதுகின்றன. ஏன்? இங்கு எழுந்துருளியிருக்கும் நரசிம்ம சுவாமியை தரிசிக்கிறோம். அப்போதுதான் வாயடைத்து போய் உள்ளம் உருகிப் போய் நிற்கிறோம். என்ன பெரிய திருக்கோலம்! இவர் எப்படி உருவானார்? ஆஞ்சநேய சுவாமி வடக்கே ஹிமாச்சலத்திலிருந்து சஞ்சீவி மலையை எடுத்து வந்து ராமலக்ஷ்மணர்களின் துயரத்தை போக்கினார். திரும்ப கொண்டு போய் மலையை வைத்துவிட்டு வரும் வழியில் ஏற்கனவே கிருதயுகத்தில் ஹிரண்யகசிபுவை முடித்திருந்த நரசிம்ம பெருமான் சாலக்கிராம வடிவத்தை எடுத்துக்கொள்ள அவரையே பிரகலாதன் பூஜித்து வந்தான். அந்த சாலக்கிராமம் ஹனுமானுக்கு திரேதாயுகத்தில் கிடைத்தது. அந்த பெருமானத்தான் குளத்தங்கரையில் வைத்து சந்தியாவந்தனம் செய்தார். வந்தனம் முடிந்தது. மறுபடியும் சாலக்கிராமத்தை எடுத்துக்கொண்ட போக முற்பட்டார். ஆனால் பெருமானுக்கு இவ்விடத்தை விட்டு நகர மனமில்லை. பெரும் சத்தத்தோடே ஒரு பெரிய உருவமாக நரசிம்ம பெருமானாக உருவமெடுத்தார். அவரேதான் இன்று கர்ப்பகிரகத்தில் உள்ளார். இதோ சித்திர ரூபத்தில் நரசிம்மரை சேவிக்கிறோம். நரசிம்மர் சாலக்கிராமத்திலிருந்து இங்கு தோன்றி இருப்பவர். ஒரு திருவடியை மடித்து
மற்றொரு திருவடியை நீட்டிக்கொண்டு தன் நகத்தின் பெருமையை நமக்கெல்லாம் காட்டிக்கொண்டு உள்ளார். அருகே சனகன், சனந்தனன், சூரியன், சந்திரன் ஆகியோர் உளர். வெண்சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் பிரம்மா, சிவன் ஆகியோர் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவர் மட்டுமல்ல, உற்சவமூர்த்தி எழுந்தருளி உள்ளார். இவர்கள் மட்டுமல்லாமல் வைகுண்ட நாராயண பெருமாள், சூரியன், சந்திரன், சிவன், பிரம்மா, மார்க்கண்டேயர், பூமாதேவி அனைவரும் சூழ எழுந்தருளி உள்ளார். மற்றொரு புறத்தே உக்ர நரசிம்ம சுவாமி ஹிரண்யகசிபுவின் மார்பகத்தை கிழிக்கும் கோலத்தில் வேகத்தோடு எழுந்தருளி உள்ளார். இதோ வாமனமூர்த்தி மகாபலியனிடத்திலே தானம் பெறுகிறார். சுக்கராச்சாரியர் தடுக்கிறார். அதத்தனையும் கேளாமல் மகாபலி தானம் கொடுக்க நீண்ட உருவத்தோடே திருவிக்கிரம பெருமானாக வளர்ந்தார். அவரையும் சேவித்தோம். ஓர்புறத்தில் வராகப் பெருமான் 4 வேதங்களை தரித்து பூமாதேவியும் இடர்ந்தெடுத்த திருக்கோலத்தோடே பெரிய வடிவத்தோடே எழுந்தருளி இருக்கிறார். இவர்கள் அனைவரையும் சேவிப்பதே பாக்கியம். இந்த பாக்கியம் நமக்கு எப்படி கிட்டும்? நாமகிரித்தாயாரின் அருள் இருந்தால் தான் கிட்டும். எந்த கமலாலயத்தில் ஹனுமான் அருகே சாலக்கிராமத்தை வைத்தாரோ அங்கேயே தபஸ் பண்ணினவள்தான் தாயார். மகாலட்சுமி தவம் புரிந்து இத்திருக்கோயிலில் எழுந்துருளி வேண்டுபவர் வேண்டும் வரத்தையெல்லாம் தன் குளிர்ந்த கண் பார்வையாலே அருளிக் கொண்டிருக்கிறாள் நாமகிரி தாயார். மலையோ நாமகிரி, தாயாரோ நாமகிரி தாயார், பெருமானோ நரசிம்ம சுவாமி, பக்த ஆஞ்சநேயர். சாலக்கிராமத்தை இடம்பெயர்க்க முடியவில்லை. பெருமான் நரசிம்மனாகிவிட்டார். பெருமாள் ஆஞ்சநேயருக்கு சொன்னார், போ, திரும்ப போய் யுத்தத்தை முடித்து பட்டாபிஷேகத்தை நடத்திவை. பின்னால் உமக்கு நம்மை தரிசிக்க வேணும்னு ஆசை இருந்தால் இவ்விடத்துக்கு வாரும் என்று கூற, அதே பெருத்த திருக்கோலத்தோடே அனைத்தையும் முடித்துவிட்டு இந்த இடத்தில் அந்த நெடிய உருவத்தோடே ஆஞ்சநேய சுவாமி எழுந்துருளி உள்ளார். அதுவே நாமக்கல் க்ஷேத்திரத்தின் மகாத்மியம். தரிசிக்கப்படும் வணங்கப்படும் நரசிம்மரை சேவித்து விட்டோம். இனி வணங்கும் ஆஞ்சநேயரை சேவிக்க போகிறோம். ஒரு நாள் இன்னும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். அதற்கு முன்பாக அந்த நெடிய உருவத்து ஆஞ்சநேயர் தான் பரதனிடத்தே ராமன் வந்து கொண்டிருக்கிறார், கவலை வேண்டாம் என்று கூறிவிட்டார். அது 126வது சர்க்கத்தின் கடைசி. நாளை புஷ்ய நட்சத்திரம். தவறாமல் ராமன் வருவான், பரதா கவலை வேண்டாம். கடைசியில் அவர் சொன்னது, தாம் கங்காம் புனராசாத்திய வசந்தம் முனிசந்நிதௌ அவிக்னம் புஷ்யயோகேன ஸ்வோராமாம் திரஷ்டுமர்ஹசி. நாளை விடியலில் ராமன் வருவார், கவலை கொள்ளாதே. பரதன் எதிர்பார்த்த கண்களோடே துடித்த உதடுகளோடே கைகளை கூப்பிக் கொண்டு நின்றார். முகத்தில் இப்போதுதான் மகிழ்ச்சி மலர ஆரம்பித்தது. அடுத்த சர்க்கம் 127வது சர்க்கம். ராமன் திரும்பி வரப்போகிறார், வந்துவிடுவார், காண்போம். இந்த நம்பிக்கை பரதன் முகத்தில் மலர்ந்தது. சற்றே கவலை கோடுகள் நீங்கின. நாடு முழுக்க பறையறிவித்தான், எங்கும் ஆணையிட்டான். நந்தி கிராமத்திலிருந்து அயோத்தியா போகும் மார்க்கம் முழுவதும் எங்கும் கோலாகலம். பந்தல்கள் நாட்டப்படட்டும், தோரணங்கள் கட்டப்படட்டும், கொடிகள் கம்பத்தில் ஏறி பறக்க விடப்படட்டும். மக்களும் மாந்தரும் மற்றையோரும் அனைவரும் ஆடி பாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தட்டும். தோத்திரம் செய்ய வந்திகளும் மாகந்திகளும் வரட்டும் என்றெல்லாம் ஆணையிட்டான். ஸ்ருத்வாது பரமானந்தம் பரத சத்யவிக்கிரமஹ ஹிருஷ்டமாஜ்ஞாபயாமாச சத்ருக்னம் பரவீரஹ. தன் தம்பியான சத்ருக்னனை அழைத்து, இனி கவலை வேண்டாம்னு ஹனுமான் கூறுகிறார். ராமன் வந்து விடுவான், தயாராகட்டும். ஊரே விழாக்கோலம் போண்டது. இனி மிச்சமில்லாமல் மக்களும் நகரமும் அலங்கரித்து கொண்டனர். தெய்வதானிச்ச சர்வாணி சைத்யானி நகரஸ்ய சுகந்த மால்லைர் வாதித்ரைர் அர்ச்சந்து சுச்சயோனராக. எங்கெங்க தாளங்கள், மேளங்கள், வீணை வாத்திய கச்சேரிகள், ஒட்டகங்கள், ஆனகள், முகப்படாம் போட்டு கொண்டிருந்த குதிரைகள், பாட்டு பாடுபவர்கள், ஆட்டமாடுபவர்கள், எங்கும் ஆனந்தந்தான் தெரிந்தது. வழி எங்கும் விழாக்கோலம். அபிநிர்யாந்து ராமஸ்ய திரஷ்டும் சசிநிபம் முகம்.
சந்திரன் போன்ற மலர்ந்திருக்கிற ராமனுடைய முகத்தை பார்த்து 14 ஆண்டுகள் ஆகிவிட்டன. உடனே பார்க்க வேண்டும். அனைத்து மக்களுக்கும் ஆசை. எல்லாரும் ஆயிரக்கணக்கில் அயோத்தியிலிருந்து புறப்பட்டனர். நந்தி கிராமத்தை நோக்கி நடை போட்டனர். திருஷ்டிகி ஜெயந்தக விஜயக சித்தார்த்தார்த்த சாதக அசோக மந்திரபாலஸ்ச சுமந்திரச்சாபி நிர்யயுகு. 8 மந்திரிகள் 8 பேரும் ராமனை வரவேற்க தயாராயினர். 1000 யானைகள், 1000க்கும் மேற்பட்ட குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்கள், ஆங்காங்கு ஆண் யானைகள் மேலிலும் பெண் யானைகள் மேலிலும் சிறந்த வீரர்கள் ஏறி அமர்ந்தனர். இவர்களுக்கெல்லாம் இத்தனை மகிழ்ச்சியானால் பெற்ற மூவருக்கும் எவ்வளவு ஆனந்தம் இருக்கும். கௌசல்யையும் சுமித்திரையும் கைகேயும் தாங்கள் எதிர்பார்ப்பை முகத்தில் தேக்கிக் கொண்டு நந்தி கிராமத்தை நோக்கி வந்தனர். கௌசல்யாம் பிரமுகே கிருத்வா சுமித்ராஞ்சாபி நிர்யயுகு பாண்டுரம் சத்திரமாதாய சுக்லமால்யோபசோபிதம் சுக்லேஜ வாலவ்யஜனே ராஜார்கே ஹேமபூஷிதே. அனைவரும் இவ்விடத்தை நந்தி கிராமத்தை அடைந்தனர். நடுவாக பரதன் நின்றான். குலகுருக்களெல்லாம் ஒருபுறம், மந்திரிகள் எல்லாரும் மற்றொரு புறம், தாய்மார் ஓரிடத்தே, சுற்றுப்புறத்தில் மக்கள் பௌரஜனங்கள் அனைவரும் சூழ்ந்து நடுவாக பரதன் நீண்ட குடையை வெண்கொற்ற குடையை பிடித்தான். அருகே தங்கப்பிடிகள் பூட்டப்பட்ட 2 வெண்சாமரத்தை சத்ருகனன் ஏந்தினான். உபவாச கிருஷோ தீனக சீர கிருஷ்ணாஜனாம்பரக. இத்தனை நாளும் பட்டினி கிடந்தபடியால் மெலிந்த தேகம், எந்த பட்டாடையும் கிடையாது, மான்தோல் மரவுரி, வைரக்கிரீடம் கிடையாது, தலையில் சடைமுடி. இந்த கோலத்தோடு பரதன் நின்றான். பிராதுர் ஆகமனம் ஸ்ருத்வா தத்பூர்வம் ஹர்ஷமாகதா. வருவார் வருவார் என்று தெற்கு நோக்கி இருந்தான். ஆனால் காலம் தாமதப்பட்டது. இன்னும் ராமனை காணோம். அயோத்தி நகரத்திலிருந்து பலரும் நந்தி கிராமத்தை வந்து அடைந்து விட்டனர். கிருஷ்ணந்து நகரம் தத்து நந்தி கிராமம் உபாகமது சமீக்ஷ பரதோ வாக்கியம் உவாச்ச பவனாத்மஜம். வாயுமைந்தனான ஹனுமானை பார்த்து கைகளை கூப்பிக்கொண்டு பரதன் சொன்னார், ஹனுமன், நீர் சொன்னது உண்மைதானே? என்னை சமாதானப்படுத்துவதற்காக சொல்லவில்லையே. ராமன் வந்து விடுவான்கிறது நிச்சயம்தானே? நான் ஏதோ அழுகிறேன்கிறதுக்காக என்னை சமாதானப்படுத்த வேண்டாம். என்னை ராமன் அனுகிரகிப்பாரா, கைவிட்டு விடுவாரா என்று மறுபடியும் தீனமான குரலில் கேட்டான். நகி பஷ்யாமி காகுத்ஸ்தம் ராமமாரியம் பரந்தபம் கஷ்சின்ன சானு திருஷ்யந்தே கபய காமரூபிணா. நீர் சொன்ன குரங்குகள், இஷ்டப்படி வடிவெடுக்க வல்ல குரங்குகளெல்லாம் காணோமே, சத்தமே கேட்கவில்லையே. வருவார்னு சொன்னீரே, நேரம் போகிறதே என்றெல்லாம் பரதன் கேட்டான். ஆஞ்சநேயர் பதில் கூறினார், இன்னம் நாழிகை எண் 5 உளது ஐயா. இன்னும் நேரம் ஆகிவிடவில்லை. ராமன் சத்தியம் மாறமாட்டான். எண் 5 உளது, மீதம் இன்னும் நாழிகை இருக்கிறது. உனக்கு கொடுத்த பிரதிஜையின்படி 15வது ஆண்டு முதல் தாள் தான் ராமன் தோன்ற வேண்டும். அதற்கு நேரம் மிச்சம் இருக்கிறது. வந்து விடுவார். அதோ சத்தம் கேட்க ஆரம்பிக்கிறது பார். பெருங்குரங்குகளின் படை, ராமனுடைய ஆகாயத்தில் பறந்து வரக்கூடிய நீண்ட விமானம், புஷ்பக விமானத்தின் காற்றை கிழிக்கும் ஒலி கீழிருந்து மேல் ஒலித்தபடியால் வாலுகினி நதியை கடக்கிறார்கள். கங்கையை கடந்து விட்டனர். கோமதி நதியை கடந்து விட்டார்கள். உன் நாட்டின் சுற்றுப்புறத்தில் உள்ள சாலவர்ஷங்கள் நிறைந்திருக்கிற பெரும் காடு, அந்த காட்டையும் கடந்து விட்டனர். என் படையான வீரப்படை, குரங்கு படையினுடைய ஒலி என்னங்கிறது எனக்கு தெரியாதா? வந்து கொண்டே இருக்கிறார். அருகே ராமன் வந்து விட்டார். இதோ மேலே சூரியன் உதிக்கப் போகிறார். அதற்கு முன்பாக ராமன் உதித்தார் போலே அதோ பார் பரதா, நான் பேசிக்கொண்டிருக்கும் போதே ராமன் வந்துவிட்டார். ஐயன் வந்தனன், ஆரியன் வந்தனன், மெய்யின் மெய் அன்ன நின் உயிர் வீடினான் உயுமே அவன் என்று உரைத்து உள்புகா கையை எரியை கையினால் எரியை கரியாக்கினான். நீ என்னைக்கும் அக்னி பிரவேசம் பண்ண வேண்டாம். அதோ அண்ணல் வந்தனன், ஆரியன் வந்தனன். வந்தான் ஆஞ்சநேயர் கைகாட்ட. பக்தன் எங்கு கைகாட்டினானோ அங்கு தோன்றுவதுதான் பரமனுக்கு வழக்கம். நல்ல வேளை, பரதன் பண்ண புண்ணியமோ, ஹனுமானுடைய சத்தியமோ, நம்முடைய பாக்கியமோ, ராமனின் விருப்பமோ, சீதையினுடைய அருளோ, அதே ஆகாயத்தில் ராமனின் புஷ்பக விமானம் தோன்றிற்று. இறங்கும் வரை காத்திருப்போம்.